இலங்கையில் நடைபெறும் பிரதான சர்வதேச வீடமைப்பு மற்றும் நிர்மாண கண்காட்சியான பில்ட் ஸ்ரீலங்கா கண்காட்சி கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஞாபகத்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று ஆரம்பமானது. இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபை 20வது தடவையாக ஏற்பாடு செய்துள்ளது. கண்காட்சியை பார்வையிட இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சென்றிருந்தார். கண்காட்சிக்காக இணைந்து கொண்டிருக்கும் அனுசரை நிறுவனங்களுக்கு ஜனாதிபதியால் நினைவுச் சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. The Chief Operating Officer of Euro Motors Private Limited. கண்காட்சி கூடங்களுக்கு சென்று காட்சிப்படுத்துவோரின் தகவல்களை கேட்டறிந்த ஜனாதிபதி கண்காட்சியை பார்வையிட வந்தவர்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். இலங்கை நிர்மாண சபையின் தலைவர் ஜயந்த பெரேரா உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர். சுமார் 280 காட்சி கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சியானது வீடமைப்பு மற்றும் நிர்மாணத் துறையில் முக்கிய தரப்பினர்களை ஒன்றிணைக்கும் ஒரு தளமாகவும் காணப்படுகின்றது. சில வெளிநாடுகளின் கூடாரங்களும் கண்காட்சியில் காணப்பட்டமை விசேட அம்சமாகும். குறித்த கண்காட்சி நாளையுடன் நிறைவடைய உள்ளது.